ஒரு பாம் பிளாஸ்ட் ஆகி ஒரு மேரேஜ் சீக்வன்ஸ்ல வந்து இறந்துருவோம். அப்போ அது அந்த ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து இப்படி நின்றுட்டு இருக்கேன், இப்படியே நின்று ஏதோ யோசிச்சுட்டு இருக்கேன். திடீர்னு வந்து யாரோ என்ன 2 கையை வந்து அப்படியே வந்து பிடிச்ச தக்கமாக தான் அண்ணா அப்படின்ன உடனே ஒர்க் அவுட் பண்ணுவீங்களா, எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுவீங்களான்னாரு. எப்போ பண்ணுவீங்கன்னாரு. மார்னிங் ஒரு 1 hour பண்ணுவேன். இப்போ ஈவினிங் அப்படின்னாரு. ஈவினிங்கும் டைம் இருந்ததுன்னா பண்ணோம். நான் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து சொன்னாங்க, இவர் வந்து உங்களுடைய தீவிரமான பக்தன் அப்படின்னாரு. நான் உடனே சொன்னேன் அவர்கிட்ட, சார் நான் வந்து ஆனால் பாய்மொழி படம் பார்த்து தான் நான் கராத்தே கிளாஸ்க்கே ஜாயின் பண்ணேன். ஆமாம். ஸோ பயங்கர பிளெஸிங்ஸ். தலைவர் கூட வந்து இது எனக்கு 3வது மூவி. ஃபர்ஸ்ட் வந்து பேட்டையில பண்ணியிருப்பேன், ஒரு அந்த வில்லேஜ் சீக்வன்ஸ்ல ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்போம். அடுத்து ஜெயிலர்ல சார் கூட த்ரோ அவுட்டா இருந்தது. அடுத்து இது 3வது. தலைவருடைய ஃபேனா இருந்து பேட்டையில் அவர்கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கினதுலேருந்து அவருடைய பக்தனாக மாறிட்டேன். நல்லதை பேசு, நல்லதை நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும், அவ்வளோதான். ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே திறமை இருக்குது. தலைவர் சொன்னது தான், திறமை இல்லாமல் வந்து யாரும் நிறைய பேர்கிட்ட திறமை இருக்குது. ஏன்னா எல்லாருமே அந்த கோலை அச்சீவ் பண்ணுறாங்களா? இல்லை. அப்போ அவங்க அச்சீவ் பண்ணணும்னா அவங்களுடைய எண்ணம், நல்லதை பேசி, நல்லதை நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும். இதெல்லாம் தலைவர் சொன்ன வேர்ட். எஸ் சார். அதே மாதிரி கூலி படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்க வந்தீங்க, உங்களோட கேரக்டரே அவரு கோமதி ஆச்சே, கோமதி கேரக்டர் ஆச்சே அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்டல் சீக்வன்ஸ் பார்த்தோம். அதில் பார்க்கும்போது என்ன இது ரொம்ப மாசா வெயிட்டான ஒரு கேரக்டராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு த்ரூ அவுட் இன்டர்வலுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களோட கேரக்டர் வந்துட்டு செம்ம மாசான ஒரு கேரக்டராக அமைஞ்சிருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வாழ்த்துக்கள். அண்ட் இந்த கேரக்டரை பற்றி சொல்லுங்கள், உங்களுக்கு கிடைச்சது எப்படி, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்து உங்கள் கைக்கு இந்த கேரக்டர் வந்துச்சு? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அன்பரியூ மாஸ்டருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ப்ளஸ் லோகேஷ் சாருக்கு. அந்த ஹாஸ்டல் சீக்வன்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக நல்லா வந்ததுக்கு மெயின் காரணம் வந்து டைரக்டர் கொடுத்த ஒரு கான்ஃபிடென்ட்டு, மாஸ்டர் ப்ளஸ் தலைவர் வந்து ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டார் அந்த அந்த சீக்வன்ஸ்க்கு. ஸோ அந்த தெலுங்கு டைலாக்லாம் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு தெரியாது, அது எனக்கு அதுக்கு மீனிங்கும் தெரியாது. எல்லாமே தமிழில் எழுதி அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்ருதி மேடம் வந்து என்ன, ஏன் நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்லித்தரேன் அப்படின்னாங்க. இல்லை மேடம் நானே சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் இல்லாமல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு ஒருத்தரும் அந்த பாடி லாங்குவேஜ் வந்து ஆனால் இப்படி பண்ணுங்கண்ணா இப்படி பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இடத்துல எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் வந்து பண்ணாங்க. லைஃப்ல அது வந்து மறக்க முடியாதது. ஓகே. இந்த கேரக்டருக்காக நீங்க ஏதாவது ஹோம்வொர்க் பண்ண வேண்டியதா இருந்துச்சா? இப்போ நீங்க தெலுங்கு அப்படின்னு பேசுற போது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னு. ஆனா தெலுங்கு அப்படி பேசும்போது அவங்களோட பாடி லாங்குவேஜ்மே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், சில மாடுலேஷன்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஏதாவது ஹோம்வொர்க் பண்ண வேண்டியதா இருந்தது? நான் ஸ்பாட்ல எப்படி இருந்தாலும் ஒரு 3 to 4 hours கிட்ட எனக்கு டைம் இருந்தது. அந்த டைம்ல ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணது தான் அது. ஓகே. அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு ஃபன்னியான பார்ட், அந்த ரஜினி சாரோட அந்த காமெடி சீன் வந்துட்டு நிறைய படத்தில் ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரி வந்து ஏய் அப்படின்ன உடனே நீங்களாம் பயப்படுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து காட்டியிருந்தாங்க. காட்டும் போது ஓ இந்த மாதிரியான சீன்ஸும் இருக்குது போல இருக்குது. அந்த அருணாச்சலம் படத்தில் அதெல்லாம் வர சின்ன சின்ன காமெடி சீக்வன்ஸான ஒரு ரஜினி சார் இதில் பார்க்கலாம் போல இருக்குங்கிறது அங்கே தான் கனெக்ட் ஆச்சு எங்களுக்கு. ஸோ அந்த வகையில் வந்துட்டு படத்தோட த்ரூ அவுட்டில் வந்துட்டு உங்களை அப்பப்போ பயமுறுத்துற மாதிரியான ஒரு கேரக்டராக தான் அவரும் இருக்காரு. ஸோ எப்படி இந்த கேரக்டர் அண்ட் ரஜினி சார் நீங்கள் இவங்க 2 பேரும் இணைஞ்சது, இதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, இது ஸ்பாட்டில் வந்து தலைவர் வந்து அது வந்து பண்ணி காமிச்சாங்க. ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து இப்படி பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப 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 க்ளோஸில் இருக்கும். நானே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நின்று தான் பண்ணேன். இல்லை நல்லா கிட்ட வாங்கன்னு சொல்லி இவ்வளோ கிட்ட இருக்கும் 2 பேரோட ஃபேஸுமே. அவர் பண்ணி காமிச்ச சீன்ஸ் தான் அது, இப்படி பண்ணுங்க அப்படின்னு. ஓகே. இந்த கேரக்டர் எப்படி சார் உங்களுக்கு வந்துச்சு? யார் மூலியமா வந்துச்சு? லோகேஷ் சார் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கூப்பிட்டு இருந்தாரா? எப்படி இந்த கேரக்டர் கிடைச்சது? இது வந்து பார்த்தீங்கன்னா சஜஷன்ஸ்ல இருந்து எல்லா கேரக்டருமே எப்பவுமே ஒரு 4-5 பேர் வந்து யார் இருக்கலாங்கன்னு ஆப்ஷனில் இருக்கும். அன்பரி மாஸ்டர் வந்து கார்த்தி வந்து இது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி சொன்னது. ஓகே. அண்ட் படம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு அப்பப்போ லோகேஷ் படம்னாவே சில சர்ப்ரைஸ் இருக்கும். அந்த மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஏஜென்ட் டீனா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலையும் கண்ணா ரவியோட அந்த லவர் கேரக்டர் அப்படின்றது, இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா? இல்லை படம் பார்த்து தான் இந்த படத்தில் நீங்கள் சர்ப்ரைஸ் ஆனீங்களா? என் கேரக்டரே தெரியாது என்ன பண்ண போறோம்னு ஃபுல்லா அந்த டைம்ல என்ன பண்ண போறோம்னு சொல்லி பிஃபோரா சொல்லுவாங்க. ஸோ நானும் அடுத்து என்ன பண்ண போறோன்றதெல்லாம் ஒரு கேட்டுக்கவே மாட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 7 days தான் நான் வந்து ப்ராஜெக்ட் உள்ள என்ட்ரி ஆனது. ஸோ முடிச்சுட்டு பார்க்கும்போது அது 50 days இருக்கு. ஸோ அதனால நான் என்ன நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் தெரியாது, அன்னைக்கு என்ன ஒர்க்ன்றது மட்டும் தான் தெரியும். அண்ட் ரஜினி சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க.
தலைவர் கூட வந்து இது எனக்கு 3வது மூவி. ஃபர்ஸ்ட் வந்து பேட்டையில பண்ணியிருப்பேன். ஒரு அந்த வில்லேஜ் சீக்வன்ஸ்ல ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்போம். அடுத்து ஜெயிலர்ல சார் கூட த்ரோ அவுட்டா இருந்தது. அடுத்து இது 3வது. தலைவருடைய ஃபேனா இருந்து பேட்டையில அவர்கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கினதுல இருந்து அவருடைய பக்தனா மாறிட்டேன். அதான் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா ஒரு போட்டோ பார்த்தேன், நீங்க அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்ல அவர் கூட கால்ல விழுந்து அதுல பார்க்கும்போது ரஜினி சாரோட ரிசம்பிளன்ஸ் அதுல இருந்து அந்த பட்டையா இருக்கட்டும், அந்த மணி அதெல்லாம் பார்க்கும்போது அவரை வந்து டிவோஷனலா ஃபாலோ பண்றவங்க அதே மாதிரி நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். ஸோ அந்த ஒரு இது இருந்தது. ஸோ டிவோஷனலா ரஜினி சார் எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு? ரொம்ப பிடிக்குங்க. அதாவது நாங்க சின்ன வயசுலலாம் பாத்தீங்கன்னா இப்பதான் கொஞ்சம் வந்து டீசெண்டா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு பட்டை போட்டு நின்னதுனாலும் ஸ்கூல் டேஸ்லலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்லோ கலர்ல ஒரு பேக்கி பேண்ட்லாம் போட்டு சஸ்பெண்டர் பெல்ட்லாம் போட்டு இப்படிதான் வந்து மூவி பாக்குறதுக்கே போவோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு ஃபேனு. ஒரு பிளெஸிங்ஸ் வாங்கினதுல இருந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து எனக்கு வந்து கிடைச்சது. ஸோ நான் ரெகுலரா வந்து ப்ரேயர் வந்து அவர்கிட்ட ப்ரே இப்போ நான் வரும்போது கூட அவர்கிட்ட ப்ரே பண்ணிட்டு தான் வந்தேன் நான். ஓகே, நிறைய பேர் வந்து சொல்லி அவர் ஒரு யோகி அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் நீங்க டிவோஷனலாவே நான் வர்ஷிப் பண்ணுவேன் அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்டா வரும். இல்லை நீங்களே பாருங்களேன், இப்போ பேட்டையில வந்து ரொம்ப சின்னதா வந்து இருந்தோம். ஸோ நான் ஹாப்பி. ஸோ அடுத்து வந்து ஜெயிலர்ல வந்து பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் த மூவி. பட் ஆனால் நான் பெருசா ரெஜிஸ்டர் ஆகல. ஆனால் அப்பவும் நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். டெய்லி வந்து தலைவரை வந்து ஒரு பார்க்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு. ஸோ இந்த மூவி, ஸோ இது எல்லாமே வந்து அவருடைய பிளெஸிங்ஸால கிடைச்சது தான். ஓகே. அண்ட் படத்துல வந்து ரஜினி சார் மட்டும் இல்லாம எங்களுக்குமே ஒரு சர்ப்ரைஸா எல்லாருமே இருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் உங்களுக்கு நாகார்ஜுனா சார் இருக்காரு, இந்த பக்கம் வந்துட்டு ஷோபின் சார் இருக்காரு. அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணது எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு லாங்குவேஜ்ல ஒரு ஸ்டார், பெரிய ஒரு ஸ்டார், அவங்க கூட ஒர்க் பண்ணது. நாகார்ஜுன் சார்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவரை பார்க்கும் போதெல்லாம் வந்து என்னால் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியல. ஸோ யாரோ ஒரு சின்ன பையன் மாதிரி யாரோ இருக்காங்க, இவர் எந்த மூவியில் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி தான் நான் வந்து யோசிச்சேன். அப்புறம் ரொம்ப கிட்ட போய் பார்க்கும்போது தான் வந்து நாகார்ஜுன் சார் இப்படி இவ்வளோ எங்கா வந்து இருக்காரு அப்படின்னு. அதே மாதிரி ஷோபின் சார்லாம் வந்து நம்ம இந்த மஞ்சுமல் பாய்ஸில் தான் வந்து அவர் வந்து பார்த்தது. அவர் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தா அவ்வளோ மூவி வந்து பண்ணியிருக்காரு மலையாளம்ல. ஸோ அவங்களாம் வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம், நிறைய கற்றுக்க வேண்டிய அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க எப்பயுமே வந்து நாகார்ஜுனா சார் வந்து இவ்வளோ ஃபிட்னஸா ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக தான் இருந்துட்டு இருக்காரு. யாராவது ரஜினி சாரோ யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களோட பாடி பத்தி உங்களோட டயட்ஸ் பத்திலாம் யாராவது கேட்டிருக்காங்களா? ரஜினி சார் வந்து இதுல பேட்டையில வந்து அப்படி ஆக்சுவலா வந்து அந்த எல்லாருமே வந்து அந்த இறந்துருவோம். ஒரு பாம் பிளாஸ்ட் ஆகி ஒரு மேரேஜ் சீக்வன்ஸ்ல வந்து இறந்துருவோம். அப்போ அது அந்த ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து இப்படி நின்றுட்டு இருக்கேன், இப்படியே நின்று ஏதோ யோசிச்சுட்டு இருக்கேன். திடீர்னு வந்து யாரோ என்ன 2 கையை வந்து அப்படியே வந்து பிடிச்ச தக்கமா தான் அண்ணா அப்படின்ன உடனே ஒர்க் அவுட் பண்ணுவீங்களா, எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுவீங்களான்னாரு. எப்போ பண்ணுவீங்கன்னாரு. மார்னிங் ஒரு 1 hour பண்ணுவேன் நான். இப்போ ஈவினிங் அப்படின்னாரு. ஈவினிங்கும் டைம் இருந்ததுன்னா பண்ணோம். நான் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து சொன்னாங்க இவர் வந்து உங்களுடைய தீவிரமான பக்தன் அப்படின்னாரு. நான் உடனே சொன்னேன் அவர்கிட்ட, சார் நான் வந்து ஆனால் பாயம்புலி படம் பார்த்து தான் நான் கராத்தே கிளாஸ்க்கே ஜாயின் பண்ணேன். ஆமாம். ஸோ பயங்கர பிளெஸிங்ஸ். ஓகே சார். அண்ட் இந்த படம் வந்துட்டு இந்த சீக்வன்ஸ் உங்களை சாகடிக்கிற சீக்வன்ஸ்ன்றது அது அந்த ட்ரெய்லர்ல வந்து நீங்க அது உள்ள போகவே போகாதீங்க, சீனுக்குள்ள போகாம அப்படியே கேளுங்க. ஓகே, உங்களோட அந்த மெயினான ஒரு சீக்வன்ஸ்ல வந்து அந்த நாகார்ஜுனா சாரை வந்துட்டு எந்த ஒரு ரீல்ல பார்த்தாலும் அந்த துப்பாக்கி இப்படி எடுக்கிற ஒரு அந்த சீக்வன்ஸ் தான் வருது. அந்த ஒரு சீக்வன்ஸ்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது சார்? எனக்கு பயங்கர சந்தோஷங்க. ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த ஒர்க்கை வந்து பெஸ்டா பண்ணணும். ஒரு 1 more நம்மளால போயிடக்கூடாது. ஸோ அது மட்டும் தான் இருந்தது. மூவி உங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்து மூவி பார்க்கும் போது தான் என்னுடைய அந்த சந்தோஷத்தை வந்து செலிப்ரேட் இப்போ பண்ணிட்டே இருக்கிறேன். 3 times வந்து பார்த்துருக்கேன். அடுத்து இன்னும். ஓகே. ஏன்னா உங்களோட படத்துல நீங்க நடிச்ச படத்தோட டேரக்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எச் வினோத், அதுக்கப்புறம் வந்துட்டு நெல்சன் சார், இப்போ லோகேஷ் சார், அதே மாதிரி ஒவ்வொரு டேரக்டருமே வந்து 2 படங்கள் தொடர்ந்து நடிச்சிடுறீங்க. கார்த்திக் சுப்ராஜா இருக்கட்டும், எல்லாமே பெரிய டேரக்டர்ஸ். எப்படி அது உங்களுக்கு கிடைக்குது? ஏன்னா சில பேர் வந்துட்டு சின்ன டேரக்டர்ஸ் இருக்கும், பெரிய டேரக்டர்ஸ் இருக்கும், இந்த மாதிரி ஒரு growth இருக்கும். ஆனா உங்களோட ஆரம்பத்துல இருந்தே ஒரு பெரிய டேரக்டர்ஸோட டிராவல் ஆயிட்டு இருக்கீங்க. அப்படின்னு நான் எல்லார்கிட்டயுமே முயற்சி பண்ணிட்டே இருப்பேன். என்னுடைய கடமை போய் கேட்கறது இல்லைன்னு வாங்க, திருப்பி போய் கேட்போம்.
விடாமுயற்சி அவ்வளவுதான். அதான என்னைக்காவது டிஸ்டர்பா ஃபீல் பண்ணிருக்கேன், டிஸ்டர்ப் பண்றோமா அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் ஆயிருக்கு? இல்லைங்க, எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட முடியாது இல்ல. இருக்கிற ஒரு மூவில பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 கேரக்டர்ஸ் தான் இருக்கும். லட்சம் பேர் வருவான் உள்ள. அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லன்னு தான் சொல்லுவாங்க, அடுத்த ப்ராஜெக்ட்ல பார்க்கலாம் தான் சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் அவங்க என்ன பதில் சொல்லுவாங்களோ நம்ம முடிவு பண்ணக்கூடாது. நம்ம போறோம், நம்ம இன்னைக்கு வந்து போய் ஒரு வாய்ப்பு கேட்கறோம், கிடைச்சா சந்தோஷம், ப்ரை பண்ணிப்போம், அப்படிதான் மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஹெச் வினோத் சாரோட லைஃப் அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இப்போ அடுத்ததான் வந்து நம்ம தளபதியோட லாஸ்ட் படம் பண்றாரு, அதுல ஏதாவது இருக்கீங்களா? இல்ல, நான் போய் கேட்டு வந்தேன், நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க. சோ இருந்தா தானே கொடுக்க முடியும். அபவுட் நெல்சன் சார், நெல்சன் சாரோடைய அந்த கோமதி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய பேர் வந்து எசிடேட் பண்ணுவாங்க. நம்ம ஒரு பாடி இப்படி இருக்கு, நம்ம வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாகவே வெளியே காட்டிக்கணும், நம்ம ஒரு நைட்டி போட்டுட்டு நடிக்கிறதா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதை தவிர்த்து அது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? முதல்ல வாய்ப்பு கொடுக்கறதே பெரிய விஷயம். அப்புறம் நான் அதுல இதுதான் பண்ணுவேன் அதுதான் பண்ணுவேன்லாம் அப்படிலாம் கிடையாது. சிவகார்த்திகேயன் சார், நெல்சன் சார், அதுவும் கோலமாவ கோகிலெல்லாம் பயங்கரமா ஒரு ஹிட் மூவி. அதுல நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆக்டர் தானேங்க, என்ன பண்ணா என்ன, எல்லா ரோலும் ஒண்ணு தானே, நம்மளால முடிஞ்ச ஒர்க்கை பண்ண போறோம். ரெண்டாவது அது இன்னும் எனக்கு வந்து அதை நடிக்க வேண்டிய வேலையே இல்லை. வெறும் நைட்டி போட்டு தலையில பூ வச்சுட்டு இப்படியே பார்த்துட்டு தான் உட்காந்துட்டு இருந்தேன். நான் பக்கத்துல பர்ஃபார்மன்ஸ் பண்ணது எல்லாமே சிவகார்த்திகேயன் சார், யோகி பாபு சார், கிங்ஸ்லி சார், அவங்க தான் பண்ணது. அண்ட் கராத்தே கார்த்திக் அப்படின்னு இருந்தவர் வந்துட்டு இப்போ வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆயிருக்கீங்க. ஸோ இந்த கராத்தே அந்த ஃபீல்டு எப்படி இருக்கு, என்ன மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் அதில் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா? நான் ரெகுலர் ப்ராக்டிஸில் இருக்கேன். நான் ஃப்ரம் 1991 இருந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான் சொன்னேன். பாயம்புலி 1985 வந்தது. நான் பார்த்தது வந்து அந்த பீரியடில் தான், ஞாபகமாக பார்த்தது மெமரியில். ஸோ அதுலேருந்து நான் வந்து ரெகுலராக மார்ஷியல் ஆர்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். கராட்டே, பாக்ஸிங்கு, ஜிம்னாஸ்டிக்ஸு, சிலம்பம், ஸோ ஆல் டைப் ஆஃப் வெப்பன் ட்ரைனிங். ஸோ ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே ஓகே. அண்ட் நீங்கள் ஆல்ரெடி வந்து நான் உங்களை வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கும் போது வந்து இந்த தீரன் படத்துடைய அந்த சீக்வன்ஸ், அந்த பஸ் சீக்வன்ஸ் வந்து பேசியிருந்தோம். அப்போ வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கார்த்தி சாரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. அது எங்கள் மக்களுக்காக கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பாக. ஒரு 6 days வந்து பஸ் ஸ்டண்ட் அது வந்து பண்ணதில்லை, இன்னும் தழும்பு இருக்கு செஸ்ட்ல. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து ஆர்னஸ் அறுத்துருச்சு. ரெண்டாவது என்னோட லெக் வந்து மேலே அந்த பஸ்ஸோடைய அந்த கம்பி இருக்கும் மேலே, அந்த லோட்லாம் வைக்கிற அந்த கம்பி, அந்த கம்பியில் வந்து கால் வந்து லாக் ஆகிட்டு பெயின் ஆகிடுச்சு. பாடி கீழே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 70 kilometer ஸ்பீடில் வந்து வண்டி போயிட்டே இருக்கு பஸ்ஸு. நான் கத்துறேன், சார் முடியல சார் முடியல சார் கத்துறேன். நான் சுத்தமாக கத்துறேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 நிமிஷத்துக்கு வரைக்கும் நான் ஸ்டாப்பாக டேக் போயிட்டே இருக்கு. அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறமா அவ்வளோதான், கால்லாம் உடஞ்சி போச்சுன்னு நினச்சிதான் மேலே ஏறி உட்காந்து பார்த்த உடனே கார்த்தி சார், என்னாச்சு, குடிக்க தண்ணி கொடுங்க அவனுக்கு. என்னாச்சுன்னா, இல்லை சார் காலில் அடிபட்டு தான் முடியலன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அதுதான் உன்னோட டைலாக்கே, நீ பாட்டுக்கு முடியலன்னு சொன்னா எப்படி, அது நீ இப்படி கையை இப்படி தானே காமிக்கணும், அப்போதானே கேமராக்கு வந்து தெரியும். ஸோ எனக்கு என்னோட டைலாக்கே அதுதான் அப்புறம் தான் தெரியும், கார்த்தி சார் சொல்லி தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து கைதியில பண்ணீங்கல்ல? ஆமா, கைதி. அப்ப அவருக்கு ரெகக்னைஸ் பண்ணாரா, எப்படி இருந்துச்சு? தெரியும் அவங்களுக்கு. எனக்கு வந்து அந்த கைதியிலலாம் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் அவர் தான் சொன்னார். அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து இந்த ஃப்ரேம் வச்சிருக்காங்க, ஸோ இதில் கொஞ்சம் ஸ்பீட் கம்மியாக பண்ணிக்கலாம், இதில் கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கார்த்தி சார் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே. ஏன்னா அந்த அந்த கொஞ்சம் காலகட்டத்துக்கு முன்னாடி வந்து சொல்லுவாங்க ஸ்டண்ட் அப்படின்னாவே வந்து அர்ஜுன் சாராக இருக்கட்டும், பிரசாந்த் சார் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அப்படி. இப்போ நீங்கள் நடித்த ஹீரோஸில் யார் வந்து ஸ்டண்ட் வந்துட்டு ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணுறாங்க அப்படியாவது ஃபீல் பண்ணீங்களா? நான் ஒர்க் பண்ணதில் எல்லாருமே சொல்கிறேன். விஜய் அண்ணா கூட ஒரு ஸ்டண்ட் ஒன்று பண்ணியிருக்கு, பிகில்ல ஒன்று பண்ணேன். அவர் வந்து இந்த நஞ்சாக் ஒன்று கையில் வச்சுட்டு அவரை அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அவர் வந்து இப்படி பண்ணும்போது தலைக்கு மேலே தான் நான் பண்ணேன். ஒரு சேஃப்டிக்காக நம்ம பண்ணுறோம்ல, மேலே அடிபட்டுறக்கூடாதுன்னு கொஞ்சம் ஹைட், ஹெட் இவ்வளோ இருக்குன்னா இவ்வளோ ஹைட்டில் நம்ம வந்து பண்ணுறோம், டவுன் பண்ண அப்படின்றாரு. ஸோ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக. அதே மாதிரி அவர் டைமிங்லாம் கரெக்டாக பண்ணிட்டாங்க அவங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அதை பார்க்கும்போது. ஒரு ஸ்டண்ட் அப்படின்னு நீங்கள் போகும்போது என்ன மைண்ட் செட்டோட சார் கிளம்புவீங்க? ஒரு பெரிய ஸ்டண்ட் பண்ண போறீங்க, ஒரு மேல இருந்து குதிக்கணும், அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் போது என்ன மைண்ட் செட் இருக்கும் உங்களுக்கு? ஒரே ஒரு நம்பிக்கை தான், ஃபைட்டர்ஸ் மேல இருக்க நம்பிக்கை தான். நம்மளுக்கு ஆல்ரெடி அவங்க பண்ணி காமிக்கிறாங்க, ஃபைட் மாஸ்டர். ஸோ ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அது ரொம்ப பெருசாலாம் யோசிக்கிறது இல்லை. ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு எனர்ஜி உள்ள வரும். ஸோ அப்படியே பண்றது. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆனா ஸ்டண்ட்ல தான் இருந்தீங்களா நீங்க நடுவுல? இல்ல நான் ஸ்டார்டிங்ல இருந்தே மூவி ஆக்டரா தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டண்ட்டும் சேர்த்து
பிடிக்கும். ஓகே. அண்ட் ஸ்டண்ட் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரியான விஷயங்கள், இப்போ ஒரு புதுசா ஒரு ஆக்டர் வராங்க, ஸ்டண்ட்டுக்காக வராங்க அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் கத்துக்கிட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க? மெயினாக ஜிம்னாஸ்டிக்ஸ் கற்றுக்கணும். ம். ஸோ மார்ஷல் ஆர்ட்ஸ் சிலம்பம்லேருந்து எல்லாமே ம். நல்லா ட்ரெயின் ஆகிட்டு வர்றது வந்து பெஸ்ட். இப்போ ட்ரெயின் ஆகிட்டு வந்தால் தான் முதல்ல இப்போ யூனியனில் எடுக்கிறாங்க. ம். ம். செலெக்ஷன்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் பண்ணுறாங்க. ம். அதுக்கப்புறமும் அவங்க வந்து இண்டிவிஜுவலாக ட்ரைனிங்லேயே தான் இருக்கணும். ப்ராக்டிஸ் வந்து விட்டுறக்கூடாது. ம். ப்ராக்டிஸ் வந்து விட்டோம்னா நம்மளால் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியாக பண்ண முடியாது. ம். ஸோ நிறைய அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ம். ஸோ ரெகுலர் டச்சில் ப்ராக்டிஸில் ம். ரெகுலராக டயட் மெயின்டெனன்ஸ் இது எல்லாமே கண்டிப்பாக வந்து எல்லா ஃபைட்டர்ஸ்க்குமே வந்து இருக்கணும். அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஓகே. அண்ட் படத்துல வந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ லான்ச், அந்த ஆடியோ லான்ச்சே வந்து செம்ம சர்ப்ரைசிங்கா நிறைய அது ட்ரெண்டிங் ஆயிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுல வந்து சார் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு, இந்த படத்துக்கு வந்து முதல்ல தேவான்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு வந்து இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் கூலின்னு மாத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள். அதே மாதிரி ஃபஹத் ஃபாசில் வந்து நடிக்கிறதா இருந்தது, அதுக்கப்புறம் தான் ஷோபின் நடிச்சாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி சீக்ரெட்டான விஷயங்கள் இந்த படத்துல ஒண்ணு இருக்கு, இது வந்து யாரும் வெளியே சொல்லல, அப்படி ஏதாவது இருக்குமா? அப்படி இருந்து அந்த சீக்கிரட்டான ஒரு விஷயத்த என்ன மாட்டி விடுறீங்க நீங்க. இல்ல பரவாயில்ல சொல்லலாம், படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இதுக்கப்புறம் வராது. உங்களுக்காக நீ கேட்கறதுனால ஒன்று சொல்றேன் நானு. அந்த ஷோபின் சாரோட நேம் வந்து தயால். தயால். ஸோ அந்த நேம் வந்து எப்படி வந்தது அப்படின்னா, அன்பரி மாஸ்டருடைய அசிஸ்டன்ட், அவரும் அசிஸ்டன்ட் மாஸ்டர், அவர் வந்து அவருடைய பேர் வந்து தயால். ஓகே. ஸோ அந்த நேம் தான் வந்து இவருக்கு வச்சது. அவரும் அந்த டீம்ல தான் இருப்பாரு, எங்களோட டீம்ல தான் கூட இருப்பாரு. நான் மெயினா வந்து ஏன் அவருடைய பேரை வந்து சொல்றேன்னா, அவரு தான் வந்து சிங்கம் 3ல வந்து அன்பரி மாஸ்டர் கிட்ட வந்து என்னை வந்து கூட்டிட்டு போய் ரெக்கமெண்ட் பண்ணது, இவரு ஃபைட் எல்லாம் பண்ணுவாருன்னு சொல்லி. சூர்யா சார்கிட்ட பண்ணதுனால தான் அன்பரி மாஸ்டர் கைதி கார்த்தி சார் கூட ஃபைட் பண்றதுக்கு கூப்பிட்டாங்க. ஸோ அதனால உங்களுக்காக ஒன்னு சொல்லிட்டேன், யார்கிட்டயும் சொல்லாதீங்க. யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க நீங்களும். அதே மாதிரி சார் படம் வந்து ரிலீஸ் ஆகுமோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து நெல்சன் சார், உங்களுடைய டேரக்டரே சொல்றேன், நெல்சன் சார் வந்துட்டு ஒரு படம் வந்து டைரக்ட் பண்றாரு, நல்லா போகுது. அப்புறம் பீஸ்ட்ன்ற பண்றாரு, அதுவும் நல்ல படம் தான். ஆனா நிறைய பேருக்கு வந்து அது வந்து நெல்சனோட படம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இருந்துட்டே இருந்துச்சு. அதே மாதிரியான ரிவ்யூஸ் தான் இப்போ லோகேஷ் கனகராஜ் சாரோட இந்த படத்துக்கும் வருது. இது லோகேஷ் படம் மாதிரி இல்லையே, கூலி படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல எனக்கும். ஆனால் பர்சனலா படம் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா என்னன்னா ஏதோ ஒரு கனெக்ட் இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல், அவரோட சீக்வன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஏதோ கனெக்ட் இல்லாத மாதிரி இருக்கனால அவங்க அப்படி ஃபீல் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதுலேயும் வந்து இப்போ லோகேஷ் சாருக்கும் வந்து இந்த கூலி படத்தில் வந்து ஒரு சின்ன மைனஸாகவும் ரிவ்யூஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நீங்களே கரெக்டா அது கிட்டத்தட்ட ஆன்சரும் நீங்களே சொல்லிட்டீங்க. அப்படியா? ஆமா, நெல்சன் சாருக்கு சொன்னீங்க. அடுத்த மூவி ஜெயிலர். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம அட்லி சார் எடுத்துக்கோங்க. அட்லி சாருக்கு இங்கே என்ன மாதிரி ஒரு ரிவ்யூ இருந்தது. ஸோ ஷாருக் சார் வந்து நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ அது எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அந்த மூவின்னு தெரியும். டாப் லிஸ்ட்ல வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் இப்படி தான் நம்ம அதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது. இன்னைக்கு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டே 1ல வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ரிவ்யூஸ் வந்து அப்படி வந்து இருந்திருக்கலாம். ஸோ செகண்ட் டே தேர்ட் டே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து எல்லாருமே எப்படி இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு ரிவ்யூ வந்திருக்குன்ற வேர்டு தான் வந்து எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன் நெகட்டிவான ரிவ்யூ வந்து சொல்றாங்க, படம் நல்லா தானே இருக்கு அப்படின்னு. ஸோ எனக்குமே அந்த என்னடா ஃபர்ஸ்ட் டேவே இப்படி ஒரு ரிவ்யூ சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு நானும் செகண்ட் டே தான் போனேன். செகண்ட் டே பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ இதுவா இல்லை, இன்னும் நல்லா தான் இருக்கு, படத்துல இத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு, இத்தனை பேர் இருக்காங்க, மாசா இருக்கு, கிளைமேக்ஸ் எல்லாம் அல்டிமேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சேன். அண்ட் அதே மாதிரி அடுத்த படங்கள் பத்தி சொல்லுங்க சார் உங்களுடைய கெரியர்ல. இப்போ சூர்யா சார் மூவி 2 மூவி பண்ணிட்டு இருக்கேன். சூர்யா சார் 45 ஆர்ஜே பாலாஜி சார் டைரக்ஷன், 46 வெங்கி அட்லூரி சார் மூவி. ஓகே. கருப்பு அந்த படம் வந்துட்டு ஆர்ஜே பாலாஜி பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து மூக்குத்தி அம்மன் இதெல்லாம் வந்து ஒரு காமெடி ஓரியன்ட் சப்ஜெக்ட், ப்ளஸ் அதுல வந்து பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். கருப்பு படம் பார்க்கும்போது அதுலயும் நம்ம சூர்யா இருக்காரு, அந்த கெட்டப் அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போதே அசந்துட்டோம். ஸோ அதுல என்ன மாதிரியான எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்க கூலி ரிலீஸ் ஆயிடுச்சு, கூப்பிட்டீங்க வந்தேன். வந்து அது இன்னும் எடிட்டர் டேபிளுக்கே போகல, அது அவ்வளவுதான். அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு சின்னதா இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்திருக்காரு ஆர்ஜே பாலாஜி சார். ஓகே. காமெடியா இருக்குமா படத்துல? பாருங்களேன் படத்துல. ஓகே சார். என்ன மாதிரியான மைல்ஸ்டோன் இருக்கு சார் உங்களுக்கு?
கராத்தே கார்த்திக் அப்படிங்கிறவருக்கு வந்து அவருடைய லைஃப் பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்க்ராட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அவருடைய கெரியர் பார்க்கும்போது ஒரு நல்ல growth-அ நாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா உங்களை வந்து தீரனுக்கு அப்புறம் நான் இன்டர்வியூ பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு டிராஸ்டிக் ஒரு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தா ஒரு பாசிட்டிவான ஒரு growth-அ நான் ஃபேஸ் பண்றேன் உங்ககிட்ட. அடுத்து நான் ஒரு இன்டர்வியூ எடுக்க போறேன் அப்படின்னா என்ன மாதிரியான growth-ல வந்துட்டு கராத்தே கார்த்திக் அவர்கள் நான் பார்ப்பேன்? கடவுள்கிட்ட தான் அது கேட்கணும். டாக்டருக்கு முன் டாக்டருக்கு பின் அப்படின்ற ஒரு இருந்தது. ஸோ இப்போ கூலிக்கு அப்புறமா ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும்னு நம்புறேன். ஹீரோஸ் எல்லாமே பெரிய பெரிய ஹீரோஸ் நீங்க நடிச்சது, அதுல எந்த ஹீரோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எல்லா ஹீரோவையும் பிடிக்குங்க. சூர்யா அண்ணன்லாம் இப்போ லாஸ்டா வந்து அவர் ரொம்ப ஒரு ஒரு கேர் எடுத்து ஒரு மோட்டிவேட் பண்ணி ஒரு ஒரு விஷயம். ஸோ என்னன்னா எனக்கு ஒரு வேற ஒரு மூவிக்கு போயிட்டு வந்து ஸ்டென்ட் சீக்வன்ஸ்ல உடம்பு ஃபுல்லா அடி. அப்போ ஹீரோயின் அவங்க வந்து கேட்டாங்க, என்னன்னா கையில எல்லாம் அடிபட்டிருக்கு அப்படின்னு கேட்டாங்க. பக்கத்துல சூர்யா சார் இருந்தாரு. நான் சொல்றதுக்கு முன்னாடியே வந்து சூர்யா சார் கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் அடிபடுமான்னு அவங்க வந்து சூர்யா சார்கிட்ட கேட்டாங்க. அவங்க வந்து சூர்யா சார் வந்து சொன்னாரு, ஆல் கிரெடிட்ஸ் அண்ட் மெடல்ஸ் வில் கம் பேக் அப்படின்னு. ஸோ அதுவே வந்து ஒரு 1000 மெடல் கிடைச்சதுக்கு வந்து ஒரு சமம். ஸோ மாதிரி எல்லாருமே வந்து கேரிங் எடுத்துட்டு ஒரு ஒரு டாப் ரேங்க்ல இருக்கவங்க வந்து நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்டாலே நம்மளுக்கு வந்து அதுவே ஒரு மெடல் கொடுத்த மாதிரி. ஸோ ஸ்பெசிஃபிக்கா நம்ம யாருன்னு வந்து சொல்ல முடியாது. அப்படி உங்களுக்கு சொல்லணும்னா தலைவர் தான். ஓகே, எனக்காவது பயந்துருக்கீங்களா இவங்க முன்னாடி பேசுறதுக்கு ஆக்ட் பண்றதுக்கு அப்படிங்கிறது? இல்ல அந்த அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன்னா ரொம்ப வெறித்தனமா நம்ம வந்து வெயிட்டிங்ல இருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து யோசிக்கிறதெல்லாம் இல்லை. நல்லா பண்ணணும்ன்றது மட்டும் தான் ஃபோக்கஸ்ல போகும். எப்படியாவது பெஸ்டா பண்ணிடணும் அப்படின்ட்டு. யார் கூட நடிக்கணும்னு ஆசை? கமல் சார் அந்த மாதிரி யாராவது? கமல் சார் கூட நடிக்கிறதுக்கு நீங்க வேணா கேட்டீங்களா, அந்த பயம்ன்றது பேர் சொன்ன உடனே லைட்டா வருது. ரெடி ஆயிக்கணும். அந்த பயம் ஏன் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? பயம் இது வரைக்கும் எதுவும் வந்தது இல்ல. இப்ப நீங்க கேட்ட உடனே திடீர்னு கமல் சார் ஒரு செகண்ட் அப்படியே ஷாக்கிங்கா அப்படின்னு வருது. சோ நம்ம ரெடி ஆயிடணும். இன்னும் கொஞ்சம் அதுக்கு மைண்ட் ப்ரிப்பரேஷன் வேணும். ஓகே, விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, ஒருத்தங்க வந்து ஒரு நடிக்கணும் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா எப்பயுமே ரெடியா இருங்க, உங்களோட ஃபிட்னஸாக இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயம் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ ஃபிட்னஸ் அப்படின்னு வரும்போது ஒருத்தங்க நடிக்க வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கிட்ட நீங்கள் என்ன விஷயம் சொல்வீங்க சார்? ஃபிட்னஸ் நடிக்க வரணும்ட்டு இல்லை, இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கும் ஃபிட்னஸ் வேணும். என்னதான் சொல்றீங்க? எல்லாருக்கும் ஃபிட்னஸ் வேணும். ஸோ அதனால ஃபிட்னஸ் வந்து இவங்களுக்கு தான் வேணும் அவங்களுக்கு தான் வேணும்னு கிடையாது. ஏன் தலைவர் வந்து ஆடியோ லான்ச்ல வந்து உடம்பு நீங்க வந்து தண்டிக்கலன்னா உடம்பு உங்களை தண்டிச்சிடும்னு சொன்னாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். ஸோ அதனால ஃபிட்னஸ் எல்லாருக்குமே வேணும். டயட்டும் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். சும்மா எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும்னு சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா ஓகே. ஸோ இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான உங்களை மாதிரி ஒரு ஃபிசிக்கலாக ஒரு பர்சன் பார்க்கும்போது எப்பயுமே அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து வீக் அப்படிங்கிற ஒரு வீக்னஸ்ஸே இருக்காது, அவங்க வந்துட்டு அதேமாதிரி தைரியமாக இருப்பாங்க, அவங்களுக்கு அழுகையே வராது அப்படின்லாம் ஒரு எண்ணம் ஆல்ரெடி இருக்கும்ல, அதெல்லாம் தகர்த்து கராத்தே கார்த்திக்குள்ள எனக்கும் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா என்னென்ன சார் இருக்கு? எல்லாமே இருக்கும். எனக்கும் கில்னா வலிக்கும், எனக்கும் திட்னிங்கன்னா ஃபீல் பண்ணுவோம். எல்லாரும் ஒரே மாதிரி தானே இருப்பாங்க. அப்புறம் என்ன தனியா கராத்தே கார்த்திக் மட்டும் என்ன இருக்கும்? இல்ல ஒரு ஸ்பெஷலா எனக்கு இதெல்லாம் பிடிக்கும். இப்போ வந்து நீங்க ஆன்மீகத்துல ரஜினி சார் ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. அந்த மாதிரி வந்து இந்த ஒரு கேரக்டர்ஸ்லாம் இருக்கு, இதெல்லாம் ரசிப்பேன், இங்கெல்லாம் போவேன் அப்படின்னா என்ன சார்? எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம், நான் ஃபாலோ பண்ற விஷயம் பஞ்சுவாலிட்டி. ஸோ முடியும்னா முடியும், முடியலனா முடியல. ஃபேஸ் டு ஃபேஸ் யாரையும் நம்ம வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது, ஓப்பனாக பேசிடணும். அது மாதிரி யாராவது உதவி பண்ணாங்களா அவங்கள மறந்துடக்கூடாது, லைஃபோட எண்டு வரைக்கும் நன்றியோடு இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் தலைவருடைய மோட்டிவேஷன் ஸ்பீச்சில் நிறையா விஷயங்கள் வந்து நான் வந்து என்னை வந்து மாற்றிக்கிட்டேன். அதுபடி நான் வந்து கடைப்பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ மோஸ்ட்லி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த நெகட்டிவ் ரிவ்யூ இதெல்லாம் இந்த பக்கம்லாம் இல்லாமல் பாசிட்டிவான விஷயங்கள், நல்லதை பேசு, நல்லதை நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும், அவ்வளோதான். ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே திறமை இருக்குது. தலைவர் சொன்னது தான், திறமை இல்லாமல் வந்து யாரும் நிறைய பேர்கிட்ட திறமை இருக்குது. ஏன்னா எல்லாருமே அந்த கோலை அச்சீவ் பண்ணுறாங்களா? இல்லை. அப்போ அவங்க அச்சீவ் பண்ணணும்னா அவங்களுடைய எண்ணம் நல்லதை பேசு, நல்லதை நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும்னு. ஸோ இதெல்லாம் தலைவர் சொன்ன வேர்ட். முடிஞ்ச வரைக்கும் நான் என்னை வந்து மாற்றிக்கிட்டு, நம்மளும் மனுஷன் தானே, நம்ம அவர் மாதிரிலாம் முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்டே வரும். ஓகே, யாரோட மியூசிக் சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எல்லாரும் இளையராஜா சார் மியூசிக், அதுவும் பழைய ரஜினி சாருடைய லவ் சாங்ஸ் எல்லாமே எப்போவுமே ரெகுலராக வந்து கேட்டுகிட்டே இருக்கிறது.
தலைவர் தலைவர் கூட ஃப்ளைட்ல இல்ல, தலைவர் ஃப்ரண்ட்ல இருக்காரு, அதே ஃப்ளைட்ல வந்து டிராவல் ஆகும் போதெல்லாம் தலைவருடைய பாட்டெல்லாம் வந்து அப்படியே கேட்டுட்டு கூட டிராவல் ஆனது அது எப்பவுமே இருக்கும். ஸோ இப்போ ட்ரெண்டிங்ல அனிருத் சார்லாம் இருக்கட்டும் எல்லாருமே பிடிக்கும். அண்ட் ரஜினி சார் வந்து அந்த ஸ்டேஜ்ல ஆடியோ லான்ச் ஸ்டேஜ்ல பேசும்போது இந்த கூலி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும் போது அவர் வந்து மூட்டை தூக்குனது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாரு. ஸோ கராத்தே கார்த்திக் சார் வந்து நான் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஃபேஸ் அப்படின்னா இதுதான் அப்படின்னு ஏதாவது இருக்கா? கஷ்டம் இப்பவும் மட்டும்தான் இருக்கும். எப்பவுமே கஷ்டமே லைஃப்ல வந்து இல்லாமலாம் இல்ல. அது கண்டிப்பா அதை தாண்டி தான் வரணும். நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளேயே இப்படி தோல் தட்டிக்கிற ஒரு விஷயம் நீ இங்க இருந்த இப்ப நீங்க வந்திருக்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்ப அந்த விஷயம் என்னவா இருக்கும்? நான் அதாவது நம்ம கொஞ்சம் இப்ப நீங்க சொல்றீங்களா நல்லா பண்ணீங்க நல்லா நடிச்சீங்க அப்படின்னும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் வருது. அந்த சந்தோஷம் வந்து அதிகமா போயிடக்கூடாதுன்னு டக்குன்னு வந்து எனக்கு முன்னாடி இருக்கவங்கள பார்ப்பேன். ஸோ இன்னும் போக வேண்டிய இடம் ரொம்ப தூரம் இருக்கு, நீ வந்து இதுக்கே வந்து சந்தோஷம்லாம் பட்டனா அது கிடைக்காது அப்படின்னு ரொம்ப சோர்வாகி என்னடா லைஃப்ல எல்லாருமே ஒரு மாதிரி நெகட்டிவா போகுது மாதிரி ஃபீல் வரும்போது அப்படி திரும்பி பார்க்கணும். ஸோ அன்னைக்கு டே 1ல 150 ரூபா சம்பளம், தசாவதாரம்ல அட்மாஸ்பியர். ஸோ அன்னையிலேருந்து இங்கே வந்திருக்கோம், சரி வந்துடலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு. ஸோ அது மாதிரி நம்ம லைஃப்பை நம்மளே முன்னாடி பார்த்துக்கிட்டோம்னாலே இதுதான் இந்த ஆன்சர் தான் கேட்டாங்க. தசாவதாரத்துல அந்த 150 அப்படிங்கிறது இப்ப என்னவா மாறி இருக்கு அப்படிங்கிறது நம்ம தோல் தட்டிக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டேன். அண்ட் அதே மாதிரி சார் உங்களோட லைஃப்ல வந்துட்டு இதுதான் என்னோட கோல், இவரை மாதிரி வரணும், இந்த ஆர்டிஸ்ட் தான் என்னுடைய வந்து ஒரு மோட்டோ அப்படின்னு யாராவது இருக்காங்களா? ஏதாவது ஆர்டிஸ்ட் அவங்க ஹிந்தி தெலுங்கு எங்க வேணாலும் இருக்கலாம், அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? இவங்கள மாதிரி இல்ல, எல்லார்கிட்ட இருந்தும் தேவையான விஷயங்களை வந்து எடுத்துட்டு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அப்படி முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தர்கிட்ட இருந்தும் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நம்ம எடுத்துட்டே இருக்கிறோம். நம்ம நீங்க ஒரு பேர் சொன்னாலும் ஒருத்தர்கிட்ட இருந்து என்னென்னலாம் நம்ம வந்து கத்துக்கிட்டு இருக்கோன்றதை சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி முயற்சி தான். வேற இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஒரே இது இல்லாம வந்துட்டு ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க, டைரக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருக்கா உங்களுக்கு? அந்த மாதிரி அன்வான்டான ஒரு ஆசைலாம் பட்டதே கிடையாது. நம்ம தேவையில்லாத வேலை அது. வேற ஏதாவது நீங்க இப்போ ஷூட்டிங்லயே இருக்கும்போது வேற எதுலயாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா சார் உங்களுக்கு? இன்ட்ரெஸ்ட் ஆக்டிங் ரிலேட்டட்ல எல்லாமே இன்ட்ரெஸ்ட் தான். ஒரு டான்ஸ் நம்மளுக்கு சுட்டு போட்டாலும் வராது. இருந்தாலும் இப்போ ஷோபின் சார்லாம் பார்க்கும்போது நம்மளும் வந்து டான்ஸ்லாம் பண்ணணும், ட்ரை தான் பண்ணுவோமே, என்னதான் அட்லீஸ்ட் ஒரு காமெடி டான்ஸ் ஆகுது மாறும்ல. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் லேர்னிங் தானே. இந்த படத்துல நடிக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு சீக்வன்ஸ் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சா ஆக்ட் பண்ணும்போது? எனக்கு மட்டும் இல்ல, மொத்த டீமுமே கஷ்டப்பட்ட ஒரு டே வந்து இருக்கு. அந்த ஒரு சீக்வன்ஸ் அந்த ஒரு நிலக்கரியில எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து எல்லாம் ஏறுற மாதிரி அந்த சீக்வன்ஸ் வந்து கொஞ்சம் இல்ல நல்லாவே கஷ்டம். எல்லாருமே ஹோல் டீமுமே அங்க இருந்த ஒரு 100-200 பேருமே வந்து கஷ்டம் தான் பண்ணோம். நிஜமாவே ஏறி இருக்கீங்க மூவில பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமா இருந்தது. ஓகே சார். அதே மாதிரி வந்து அதர் லாங்குவேஜ் மூவி கூமன்லயும் வந்து நீங்க ஆக்ட் பண்ணிருந்தீங்க, மெயின் வில்லனா வர. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. மலையாளம் தெரியுமா முதல்ல? அதெல்லாம் தெரியாது, எல்லாம் மனப்பாடம் தான். ஆமா, அவங்க அங்க போனா ப்ராம்ப்டிங் நம்ம ஃபர்ஸ்டே பிஃபோரா சொல்லிடுறாங்க, என்ன கண்டென்ட் என்ன மூடுன்னு சொல்லிடுவாங்க. நம்ம எல்லாமே கொஞ்சம் ரெடி ஆயிடுவோம். டைரக்டர் வந்து பக்கத்துல வந்து சின்ன குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி பக்கத்துல உட்காந்து அவர் ப்ராம்ப்ட் பண்ண அப்படியே பண்ணதுதான். ஓகே. ஆக்சுவலா அந்த கூமன் மூவி வந்து வாய்ப்பு வந்து எஸ்.ஏ. பாஸ்கர்னு மெய் படத்துடைய டைரக்டர். ஸோ அவர் தான் வந்து ரெஃபர் பண்ணி ஸோ கொடுத்தாங்க. எப்படி சார் இருந்துச்சு? ஏன்னா இப்போ வந்து ரீசெண்ட் டேஸ்ல மலையாள படங்களை தூக்கி வச்சு கொண்டாடுறோம், படங்களும் ரொம்ப நல்லா வருது, ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஸ்லோ மூவியா இருக்கு, அதை பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அந்த படம் பார்க்கும்போது. ஸோ அந்த மலையாளம் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, அதில் நடிக்கும் போது நம்ம ஃபீல்டுக்கும் அந்த ஃபீல்டுக்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்குது? எல்லா ஃபீல்டும் ஒரே மாதிரி தான், எல்லா இடமும் நம்ம போய் நம்ம ப்ராப்பராக நம்ம ஒர்க்கை வந்து நம்ம வந்து பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ நீங்கள் இதையும் அதையும் எதையுமே வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு பெரிய விஷயங்கள் ஒன்றும் சேஞ்சஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லாம் டோட்டல் இண்டஸ்ட்ரி எல்லாமே ஒரே ஃபீல்டில் தான் வந்திருக்கு. ஓகே சார். ஒரு பேன் இந்தியா மூவியில் நீங்களும் ஒரு பார்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஏன்னா இல்லை தலைவர் சொன்ன மாதிரி தான், இப்போ கலாநிதி மாறன் சார் கிட்ட சொன்னது வந்து பேன் இந்தியா மூவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ் வந்து அமீர் கான் படத்தில் இருக்காரு. ஸோ அந்த ஒரு படத்தில் பார்ட் அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? என்னையே என்னால் நம்ப முடியல, நம்ம அந்த படத்தில் வந்து இருக்கிறோமா. ஆமாம், அது ஒரு பெரிய மிராக்கிள் தான். டே 1லேருந்து இந்த செகண்ட் வரைக்குமே வந்து மிராக்கிள் தான். நம்மளுடைய ப்ரேயர்ஸ்
தலைவர்கிட்ட வச்ச ப்ரேயர்ஸ் நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஓகே. இதெல்லாம் மீறி வந்து உங்க வீட்ல இருக்கவங்க ஒரு சந்தோஷப்படுவாங்கல்ல, அது எப்படி இருக்கு? உங்க வீட்ல பசங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாரும் எப்படி ஃபீல் பண்றாங்க? அத பத்தி ஷேர் பண்ணுங்க. இங்க என்னுடைய கிட்ஸ் வந்து கைதி படம் பார்க்கும். அதுக்கு முன்னாடி எல்லாமே அங்கங்க ம். தெரிகிற மாதிரி தான் இருக்கும். கைதியில தான் கொஞ்சம் ரெகக்னைஸ் கிடைக்கிற மாதிரி இருந்தது. அது முன்னாடி தீரனா இருக்கட்டும், ம். எல்லா மூவியும் பிகிலா இருக்கட்டும், பேட்டையா இருக்கட்டும், எல்லாமே வந்து அங்கங்க சைட்ல கூட இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என் பசங்க, என் ட்வின்ஸ், எனக்கு ஒரு 1 பாய் 1 கேர்ள், ரெண்டு பேருமே வந்து சொன்னது வந்து, டாடி இதே மாதிரி வந்து நீங்க எல்லா படத்துலயும் வந்து பண்ணுங்க, இந்த சைட்ல நிக்கிறதெல்லாம் வேண்டாம் அப்படின்னாங்க. அம்மா ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டே இல்லம்மா, இதுல அந்த காசு எங்கேருந்து வருது, சைட்ல நின்னாலும் சரி, டைலாக் பேசினாலும் சரி, இதுதான் இண்டஸ்ட்ரி, இதுதான் வேலை அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பசங்கிட்ட சொன்னது. ஓகே சார். ஒரு நம்ம ஒரு ஸ்க்ராட்ச்ல இருந்து வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு செட்டப் இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு செட்டப்ல வந்துட்டு இந்த ஒரு கேரக்டர் இவர் நடிச்சிட்டாரு அப்படின்னு அடுத்தடுத்து போகும்போது நம்ம லைஃப்லயே வந்து சில விஷயங்களை மாத்திக்க வேண்டியதா இருக்கா? ஒரு ஸ்டாண்டர்டை வந்து செட் பண்ண வேண்டியதா இருக்கா? ஆமா, கண்டிப்பா. நீங்க நம்ம வந்து அதுக்காக அர்ப்பணிச்சிடணும். ஸோ அதுல உள்ள நம்ம போகும்போது என்ன ஸ்ட்ரகிளா இருந்தாலும் அதை வந்து நம்ம மைண்டுக்கு கொண்டு போகக்கூடாது. நிறைய டிசப்பாயிண்ட் ஆகும். எது நடந்தாலும் நம்மளுடைய கோல் வந்து, டார்கெட் வந்து அங்க மட்டும்தான் இருக்கணும். ஸோ அப்படி பண்ணாதான் அடைய முடியும். அதே மாதிரி மக்களும் வந்து உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம், இவங்கெல்லாம் வந்து இந்த கார்ல தான் வரணும், அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கு அப்புறம். அதை எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் அதை ஆல்ரெடி பிரேக் பண்ணிட்டே தான் வரேன். நம்ம அது ஒன்றும் கிடையாது. நான் 2007 மாடல் ஸ்கார்பியோ வந்து 2010ல வந்து செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினேன். அந்த வண்டி தான் நான் ஓட்டிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து வாண்டடா வந்து இல்லைங்க நான் இப்படி அப்படின்னா சொல்லணும்னு கிடையாது. இது வந்து பிராண்டட், இன்டர்நேஷனல் பிராண்டட் ஷர்ட், ஆனா ஃபர்ஸ்ட் காப்பி. ஸோ இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஸோ இதுவும் காசு கொடுத்து தான் நான் வந்து வாங்கினேன். ஃபர்ஸ்ட் காப்பின்றது வந்து நான் வந்து போய் யாருனையும் சும்மா போய் எடுத்துட்டு வந்தில்ல. ஸோ அதனால இது நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். சார், அதே மாதிரி வந்து நீங்க வந்து மலையாளத்துல ஒரு படம் பண்ணீங்க, அதுலயும் வந்து மலையாளம் தெரியாதுன்னு சொன்னீங்க. இப்ப தமிழ்ல வந்து கூலிலையும் வந்துட்டு தெலுங்கு டைலாக்ஸ் எல்லாமே, ஆனா தெலுங்கு வந்து தெரியாது அப்படின்றீங்க. அதை எப்படி சார் ஹேண்டில் பண்றீங்க நீங்க? எனக்குலாம் அந்த கான்ஃபிடன்ட் வருமான்னு தெரியல. இல்லைன்னா தெலுங்கு கத்துக்கலாமான்னு யோசிப்பேன். ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, நார்த்ல இருந்து இங்க வந்து ஹீரோயின்ஸா இருக்கட்டும் எல்லாருமே வந்து தமிழே தெரியாது. அவங்க வந்து ஸ்டேஜ்ல பேசும்போது எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுவாங்க. ஆனா படத்துல வந்து அவ்வளவு சூப்பரா பேசும். அவங்களாலலாம் அந்த ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம ஏன் வந்து அதர் லாங்குவேஜ், நீங்க வேற ஒரு லாங்குவேஜ்னு நம்ம ஏன் வந்து அதை வந்து ஆக்டிங் தானே. ஸோ நம்ம இவரு சசிகுமார் சார் மூவில வந்து அவங்களுக்கு பேச வராதுன்னு நினைக்கிறேன். அபிநயா மேடம் அவங்க வந்து என்ன அழகா வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ லாங்குவேஜ்ன்றது நம்ம அதுக்குள்ளே நீங்க வந்து ஃபோக்கஸ் போகாம கொடுத்துருக்க வேலையை நம்ம வந்து பண்றோம், அவ்வளவுதானே. அப்படி ஓகே. ஏன்னா ஹீரோயின்ஸ் நீங்க சொன்ன மாதிரி ஹீரோயின்ஸ் வந்து பேசல அப்படின்னா அவங்களோட பிசிக், அவங்களோட அழகு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணி இப்போ நிறைய பேர் பவுடர்லாம் போட்டுதாங்க. இல்லைங்க, அப்படி சொல்லலை. இப்போ நிறைய பேர் வந்து தமிழ்லேயே வந்து நிறைய கேர்ள்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து சொல்ற ஒரு விஷயம் வந்து, ஏன் ஹிந்தியில தான் பொண்ணுங்க இருக்காங்களா, மலையாளத்துல தான் பொண்ணுங்க இருக்காங்களா, தமிழ்ல பொண்ணு இல்லையா, எங்களை வச்சு ஆக்ட் பண்ண வைக்க மாட்டீங்களா, எங்களை ஹீரோயினா போட மாட்டீங்களா அப்படின்னு நிறைய பிரச்சனை அது போயிட்டே தான் இருக்கு வருஷமா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கேரக்டர் ஒரு பேஸ்ல உங்களை வந்து செலக்ட் பண்ணி அதர் லாங்குவேஜ்ல இருந்து எடுக்கிறது அப்படிங்கிறது எந்த ஒரு இதுல வந்துட்டு எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லைங்க, அந்த ஸ்டோரிக்கு இந்த பிசிக்ல இந்த மாதிரி ஒருத்தர் வந்து வேணும். அது வந்து அந்த கதை வந்து கேட்கும். நீங்க இந்த லாங்குவேஜ் இவங்களை தான் கூப்பிடணும், அவங்களுக்கு தான் வேலை கொடுக்கணும்லாம் நம்ம வந்து அதை நம்ம வந்து திங்க் பண்ணவே முடியவே முடியாது. இப்போ இன்னைக்கு பாருங்க, ஷோபின் வந்தாரு, செம்ம கலக்கிட்டாரு. ஸோ அதே கேரக்டர் ஃபகத் ஃபாசில் சார்கிட்ட கொடுத்தாலும் அவர் கலக்கி இருப்பாரு. நம்ம இதில் எஸ்.ஜே. சூர்யா சார் கொடுத்தாலும் அவரும் தி பெஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து இவங்களுக்கு ஏன் கொடுக்கலாம் அவங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னா இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங் வந்து மாறிடுச்சு. ஸோ இவங்க ஆல்ரெடி அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் கூட நடிச்சிட்டிங்க. ஆமீர் கான் சார், உபேந்திரா சார், இவங்க 2 பேர் மட்டும் தான் மிஸ்ஸிங்கு. அது ஏதாவது ஃபீல் இருக்கா உங்களுக்கு அவங்க கூட நடிக்க மட்டுமே? ஏங்க நீங்கள் அப்படியே கொஞ்சம் நீங்கள் மொத்த ஸ்டோரியுமே கேட்டுட்டீங்களா, பேசாமல் உட்காந்து நம்ம படத்தை ஆரம்பிச்சதுலேருந்து முடி வரைக்கும் சொல்லிடலான்னு. ஏன்னா படம் வேற பார்த்துட்டேன், படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஒரே ஃபீல் தாங்க. தலைவர் இருக்கோம், அவ்வளவுதான். நாங்க பேட்டையிலேயே வந்து அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான். நம்ம வெளியில தெரியுறோமோ தெரியலையோ, தலைவர் படத்துல நான் இருக்கேன். ஜெயிலர் 70 days ஒர்க் பண்ணோம். பக்கத்து சீட்ல உட்காந்துருக்கிறவங்களுக்கு நான் தான் வந்து ஜெயிலர்ல வந்து பண்ணேன்னு தெரியாது.
ஸோ இப்போ டாக்டர்ல ஆன ரீச் வந்து ஜெயிலர்ல எனக்கு கிடையாது. பட் ஆனால் நான் சந்தோஷமா இருந்தேன். ஸோ நம்மளுக்கு அதுதான் வேணும். ஒரு நாளும் நம்ம வந்து லைஃப்பை வந்து எப்படி ரன் பண்றோன்றது அதை மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். நெகட்டிவா வந்து திங்க் பண்றது இல்லை. அண்ட் ஃபைனல் கொஸ்டின் இது, லோகேஷ் சார் வந்து எல்லாருமே இதுக்கு முன்னாடி வந்து மாஸ்டர் டைம்ல கூட இளைய தளபதி தளபதி சார் வந்து சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி வந்து ஸ்கிரிப்டே கொடுக்கலாங்க அந்த பையன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஆடியோ லான்ச்ல சொன்னாரு. அதே மாதிரி இவரும் சொன்னாரு, இதுதான் ஸ்கிரிப்ட், ஆனா இதுல இல்லாம நீங்க எக்ஸ்ட்ரா என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஃப்ரீடம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே வந்து லோகேஷ் சாரோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? பேப்பர் ஒர்க்கா இருக்குமா இல்ல டைலாக்ஸ் எல்லாமே மிக்ஸ்டு தாங்க. சிச்சுவேஷன் பொறுத்து இருக்கு. இப்போ நம்மளே வந்து நான் லோகேஷ் சாருன்னு கிடையாது, வேற டைரக்டர் வேற மூவி எல்லாம் ஆல் 19 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும்ல, அந்த டைலாக் கண்டென்ட்ல எக்ஸ்ட்ரா 2 வேர்டு யூஸ் பண்ணலாமா, ஸோ இது இப்படி பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டைரக்டர்கிட்ட தாராளமா போய் கேட்கலாம். அது வந்து அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா எனக்கு அடுத்து நான் என்ன பேச போறேன், இப்போ நான் இந்த டைலாக் பேசினேன்னா இது தப்பா ரைட்டான்னு எல்லாமே அவங்களுக்கு தெரியும். நம்மளுடைய ஃபீலை தாராளமா போய் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ வேணும்னா வேணும்னு சொல்ல போறாங்க, வேண்டாம்னா இப்போ நான் கொடுத்த வேலையை நீ பண்ணுன்னு சொல்ல போறாங்க, அவ்வளவுதான். நம்ம அதுக்கெல்லாம் வந்து யோசிக்கலாம் கூடாது. நமக்கு என்ன தோணுதோ அது போய் தாராளமா கேட்டுடலாம். லோகேஷ் சாரை பொறுத்த வரைக்கும் 100% ஃப்ரீடம் கொடுப்பாரு. ஏன்னா லாஸ்ட்ல வந்து என்ன சுத்தினாலும் எடிட்டிங் டேபிளுக்கு அங்கதானே வரணும். ஸோ அதனால ரொம்ப ஃப்ரீடம் கொடு, கான்ஃபிடென்ட் வந்துடும். ஒரு ஃப்ரீடம் கொடுக்கும் போதே என்ன இந்த கேரக்டருக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், எக்ஸ்ட்ராவா என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ஓகே சார், தேங்க்யூ சார். அண்ட் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அடுத்த ஒரு இன்டர்வியூ நான் எடுக்கும் போது நீங்க வந்து இன்னும் வேற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போயிட்டு ஒரு இன்டர்வியூ அந்த மாதிரி லைஃப்ல சொல்றேன், லைஃப்ல பெரிய growth-ஓட நான் வந்து உங்களை அகைன் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். கராத்தே கார்த்தில இருந்து அப்புறம் கோமதி கார்த்தி அண்ட் இப்போ வந்து கூலி கார்த்தி, அடுத்து என்னென்ன கார்த்தி அப்படிங்கிறது நாங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கோம். அது எல்லாத்துக்கும் வந்துட்டு என்னோட சார்பாகவும் வசந்த் டிவி சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ வசந்த் டிவி. எஸ், இன்னைக்கு நம்மளுடைய எனக்குள் சினிமா நிகழ்ச்சியில கராத்தே கார்த்தி அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இதே மாதிரி வேற ஒரு செலிபிரிட்டியோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அன்டில் தென் சேயிங் பபாய் ஃப்ரம் காயத்ரி கண்ணா.